ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். சங்கடாகர சதுர்த்தி பூஜை ஒரு நாள் டே என்னோடய லைஃப்பில் எப்படி போகுது அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா முந்தின நாள் டிமார்ட்டுக்கு போயிருந்தோம். மளிகை ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வாங்கிட்டு வந்த ஜாமான் தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதில் டப்பாலெல்லாம் எடுத்து போட்டுட்ருந்தேன். அப்புறம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த சீப்பெல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சீப்பு ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா இதை ஈஸியாக நம்ம தேய்க்காமல் எப்படி கழுவலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் சீப்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. துணி துவைக்கிற லிக்யூட் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுட்டு கொஞ்சமாக ஊற்றி விட்ருங்க. இல்லை டிடர்ஜென்ட் பவுட்ரு இருந்தால் கூட ஓகே. போட்டுட்டு நீங்கள் அதில் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை இதில் ஊற்றி விட்டிங்க அப்படின்னா, ஊற்றி விட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ஊறி மேலே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ்ஷோ இல்லை இந்த சீப்லேயே அந்த ரெண்டு சீப்பு இப்படி உரசினோம்னாலும் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்துடும். சீப்பு ஈஸியாக க்ளீன் ஆயிரும். ஸோ இந்த மெத்தடில் சீப்பை க்ளீன் பண்ணி பாருங்கள். நான் சீப்பை க்ளீன் பண்ணி முடித்தோடனே எனக்கு இன்றைக்கி ஒரு பார்சல் ரிசீவ் ஆகிருந்துச்சு. அதை தான் இன்றைக்கி வாங்கி ஓப்பன் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூஜை ரூமுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனை தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா இதோட குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு. 6 பீஸ் வந்திருக்கு. இது சின்ன சின்ன விக்கிரகங்கள் வைக்கிறது, அதுக்கப்புறம் விளக்குக்கெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். நான் கூட 199 ரூபா 6 ஸ்டாண்டும் சேர்ந்து. அதனால் குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது எனக்கு. ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு சங்கடாகர சதுர்த்தி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சாயந்தரமாக தலைக்கு குளிச்சுட்டு நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் உடம்புக்கு மட்டும் தான் குளிச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பிரசாதம் செய்யணும் இல்லைங்களா, பிரசாதம் செய்கிறதுக்காக அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டு அடுப்புக்கு ஃபஸ்ட்டு பொட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்புக்கு பொட்டு வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி என்ன பிரசாதம் செய்கிறேன் அப்படின்னா, கேசரி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். கேசரி செஞ்சேன், பட் வீடியோவும் எடுத்தேன். ஆனால் வீடியோவை ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஒரு சில சமயம் இந்த மாதிரி தாங்க நடக்கும். எல்லாமே பண்ணி முடித்தோன்னு பார்த்திங்கன்னா, என்னடா வீடியோ காணோம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்ம வீடியோவை ஆன் பண்ணாமல் இருப்போம். அந்த மாதிரி தான் ஒரு சில சமயம்லாம் நடக்கும். பொட்டெல்லாம் வச்சாச்சு. இப்போ வெளியில் நிலவாசலுக்கு கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரிசி மாவு கோலம் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ அரிசி மாவில் நான் வாசல் கோலம் போட்டுக்கிறேன். வீட்டில் நிலவாசலில் இந்த மாதிரி அரிசி மாவில் கோலம் போடுறது வீட்டுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். நல்ல வீடே ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கோலப்பொடியில் போடுறதை தவிர்த்துட்டு அரிசி மாவில் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நற்பவி அப்படின்னு எதுக்காக எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோலையும் எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. நற்பவி அப்படிங்கிறது நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ வீட்டில் நான் நற்பவின்னு எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை எனக்கு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் நான் நற்பவின்னு எழுதியிருக்கேன். இன்றைக்கி சங்கடாகர சதுர்த்தி பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எப்படி இன்றைக்கி பிரசாதம் செஞ்சுருந்த வீடியோவை ஆன் பண்ணாமல் விட்டணும், அதே மாதிரி வீடியோவை எடுத்துகிட்ருக்கிறப்பவே யாராவது ஒருத்தர் தடங்களுக்கு வந்துடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பக்கத்தில் ஒருத்தவங்க வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்காமையே இருக்க முடியல, நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லாமல் இருக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால் நான் அந்த சாமி கும்பிட்டதெல்லாம் அவ்வளோக்கா நான் வீடியோவே நான் இன்றைக்கி ஷூட் பண்ண முடியல. ஸோ அவங்க அவங்க போகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. அதனாலே என்னால் டக்குன்னு ஒருத்தர் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேச முடியாது இல்லைங்களா, அதனால் அவங்கள அவாய்ட் பண்ணவும் முடியல. ஸோ அதனாலேயே நான் இன்றைக்கி நான் பூஜை பண்ணினதை சரியாக காமிச்சிருக்க மாட்டேன். இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த அரிசி மாவில் ரெட்டையாக போடுறதுக்கு ட்ரை பண்ணேன். நல்லா வந்துருந்துச்சு. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே, ரெட்டையாக போட வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா அழகாகவே வந்துருந்துச்சு. அரிசி மாவு கோலம் காஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்களேன், நல்லா அழகாக இருந்துச்சு. நம்ம ஒத்தையாக போடுறதோட ரெட்டையாக போடுறது
நல்லா அழகாக இருந்தது. கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சங்கடகர சதுர்த்தி நாளில் வந்து விநாயகர் பெருமானுக்கு வந்து தேங்காயில் விளக்கு போட்டு நம்மளோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம விநாயகர்கிட்ட நம்ம கோரிக்கையை வச்சோம் அப்படின்னா விநாயகர் பெருமான் நம்மளுக்கு வந்து கூடிய சீக்கிரமே வந்து ரெடி பண்ணி தருவாங்க. நம்மளோட பிரச்சனைகள்லாம் வந்து தீர்த்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் ஒவ்வொரு மாதமுமே விடாமல் நான் வந்து விநாயகர் பெருமானுக்கு நான் வந்து விளக்கேற்றி வழிபாடு வந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விளக்குலாம் ஏற்றியாச்சு. ஆனால் நான் வந்து தேங்காயில் விளக்கு போடலை. நான் வந்து ஒரு 3 வாரம் மட்டும் தேங்காயில் விளக்கு போட்டேன். அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல் என்னோடய வீட்டில் நான் என்ன விளக்கு ஏற்றுவனோ அதிலே வந்து விளக்கு ஏற்றி வச்சு விநாயகர் பெருமானுக்கு வழிபாடு பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேசரி, பேர்ச்சம்பழம், பால் தான் வந்து நெய்வேத்தியமாக வந்து வச்சுருந்தேன். ஸோ வந்து பூஜையெல்லாம் முடிஞ்சது. இதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு பெரிய டாஸ்க்கே. அது என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்குலாம் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறது. கொஞ்சம் கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா நல்லா டேக்கா கொடுப்பாங்க. டியூஷனுக்கு போகிறேங்கிற பேரில் டியூஷனில் போய் ஒன்றுமே பண்ணுறதில்ல. நல்லா ஜாலியாக பசங்களோடு சேர்ந்துட்டு கதை அடிச்சுட்டு திரும்பி வந்துடுறது. ஸோ அதனால் டியூஷன் போகிறதே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டிலே நம்மளே சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். டெய்லியுமே இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் உட்கார வச்சு பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு மார்க் வந்து வாங்குகிறாங்க. ஸோ வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ண வச்சுட்டு இருந்தேன். அப்படியே கையோட கிச்சன்லேயே வந்து மாவு வந்து போட்டிருந்தேன். மாவு வந்து ஓடிடுச்சு. ஸோ வந்து மாவை எடுத்து தோண்டி வச்சுட்டு இன்னொரு தடவை வந்து போட்டு விடணும். கையோடு அவங்களையும் பார்த்துக்கிட்டு அப்படியே கையோட கிச்சன்லேயே வந்து எல்லா ஒர்க்கையும் வந்து நான் வந்து முடிச்சிட்ருந்தேன். மாவு வந்து வாரத்தில் 2 நாளைக்கு வந்து ஆட்டி வைப்பேன். 2 நாளைக்கு ஆட்டி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சரியாக இருக்கும். ஆனால் வந்து மாவு இல்லை அப்படின்னா அந்த இதுவுமே நம்மளுக்கு கையும் ஓடாத மாதிரி காலும் ஓடாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மாவு இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு காலையில் போகிறப்ப ஏதாவது இட்லியோ தோசையோ பணியாரமோ ஊற்றி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டக்குன்னு சாயந்தரமாக பசிக்குதுன்னு சொன்னாங்கனாலும் ஏதோ ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டின்னருக்கு நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாணி வந்து ஏற்கனவே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அந்த பட்டாணியையும் அது கூடயே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கையும் போட்டு குக்கரில் வந்து விசில் விட்டுட்டேன். இப்போ வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நம்ம பிணைஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணியை ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு கிளறி விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து நல்லா ஆறிடும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெய் விட்டு நம்ம கையில் வந்து பிசைஞ்சு ஒரு ஈர துணியை போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து இல்லை அப்போயே வந்து நம்ம உருட்டி தேய்ச்சி போடுறதுனாலும் போடலாம். சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வந்து இந்த கிரேவி வைக்கிறதுக்கு கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து இப்போது 1 ஸ்பூன் வந்து மல்லி சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வந்து மிளகு, அதாவது 1 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துக்கலாம். ஸோ வந்து இதை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து இதில் 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பேஸ்டாட்டம் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம பட்டாணிலாம் வேக வச்சோம்னா அதே குக்கரில் அந்த அரைச்ச பேஸ்ட்டை எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அந்த பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க பட்டாணி உருளைக்கிழங்கையும் வந்து சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா குருமா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ வந்து சப்பாத்தியும் வந்து அந்த சைடு போட்டு எடுத்துடலாம். குருமா வேகிறதுக்கும் சப்பாத்தி போட்டு எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தடில் சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து அடுத்த நாள் காலையில் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் சப்பாத்தியோட அந்த சாஃப்ட்னஸ் வந்து மாறவே மாறாது. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டெல்லாம் நான் சப்பாத்தி செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், விட்டு அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அந்த அளவுக்கு அது மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, இதுக்கு பேர் சப்பாத்தியா, ஐயோ இது எப்படி கடிக்கிறது, எங்கள் பல்லே போயிடும் அப்படிலாம் என்னை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தேன்னா எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் குழந்தைங்களும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி வந்து சப்பாத்தி போடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல சப்பாத்தி போடுறேன்னு சொன்னனாலே போச்சு, அவ்வளோதான். ஐயோ சப்பாத்தியா, நாங்கள் வெளியில் சாப்பிட்றோம் அப்படின்றவர் என்னோடய ஹஸ்பண்டு, எங்கள் பிள்ளைங்க எங்களுக்கு பசிக்கவே இல்லைன்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து நான் நல்லா சப்பாத்தி போட்டு பழகியிருக்கேன். சப்பாத்தியெல்லாம் சாப்பிட்டு
குருமா வந்து கொஞ்சம் மீதி ஆகிடுச்சு. ஸோ வந்து அதையும் எடுத்து வச்சுட்டு வந்து கிச்சனை வந்து கையோடு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைசால் கொஞ்சம் ஊற்றி அதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து கிச்சன் மேடையெல்லாம் தொடச்சி விட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன பூச்சி எறும்பு இதெல்லாம் வந்து வராது. கிச்சன் மேடையும் வந்து நீட்டாக இருக்கும். எவ்வளோ பாத்திரம் இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம படுத்தால் தான் அடுத்த நாள் காலையில் வந்து டே வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். இல்லை அப்படின்னா இதை பார்த்தாலே அடுத்த நாள் தலைவலி தான் வரும். அது இல்லாமல் நம்ம வந்து எப்போவுமே கிச்சனை வந்து நீட்டாக வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து கிச்சனுக்கு வந்து நம்ம எப்பயுமே அந்த கிச்சனில் நம்ம பொருள் வந்து நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி கிச்சனை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் வந்து படுப்பேன். அதே மாதிரி இந்த அடுப்பை பற்றி ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த அடுப்பை வந்து இந்த என்ன பிராண்டுக்கா, எப்போ வாங்கினீங்க அப்படிலாம் வந்து கேட்டிருந்தீங்க. இதோட வந்து நான் பட்டர்ஃப்ளை பிராண்டில் தான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த அடுப்பு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் வந்து இன்னுமே இது புதுசு மாதிரியே தான் இருக்கும். இதுக்கு காரணம் டெய்லியுமே கிச்சனை நைட் ஆனால் அந்த பாத்திரம் விளக்குற லிக்யூடு இல்லைன்னா சோப்பு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டு தான் வந்து படுப்பேன். ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அடுப்பு எப்போவுமே புதுசு மாதிரியே இருக்கும். அதே மாதிரி ஏதாவது சிந்திச்சு அப்படின்னாலும் உடனே நம்ம கையோட தொடச்சி விட்டோம் அப்படின்னா அந்த அடுப்பை வந்து நம்ம எப்போவுமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த வைப்பிங் கிளாத் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது இல்லை அப்படின்னா கிச்சனில் ஏதோ ஒன்று நம்ம மிஸ் பண்ணன மாதிரியே இருக்கும் என்னோடய ஃபீலு. எனக்கு இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாத் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்க கம்ஃபர்டபுள் அதில் வந்து வர்றதில்ல. அதனால் வந்து நான் இந்த வைப்பிங் கிளாத் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா வைப்பிங் கிளாத் வச்சு வைப் பண்ணுறப்போ அப்படியே புது சாட்டமே இருக்கும் எப்போவுமே. இப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சு பாருங்கள். ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபுல்லாக வந்து எல்லாம் நீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு வந்து சிங்கில் வந்து ஊற்றி விட்ருவேன். அப்போ வந்து இந்த கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு மேலே வெறும் அடுப்பாக வைக்கக்கூடாது. அதனால் இந்த ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு தண்ணி ஊற்றி அடுப்பு மேலே வந்து வச்சுட்டு தான் படுப்பேன். நைட்டில் நம்ம வீட்டுக்கு சாமி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.